நமது ஒளி அலை வரிசை அன்பர்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு இனிய வணக்கம். இந்த பதிவு மைசூர் அருகிலுள்ள ஸ்ரீரங்கப்பட்டனாவில் உள்ள ஸ்ரீ சாயி மந்திர் மற்றும் அநாதை ஆசிரமத்தை பற்றியதாகும். ஸ்ரீரங்கப்பட்டணம் ரங்கநாதர் திருக்கோயிலுக்காகவும் திப்பு சுல்தானின் சமாதி மற்றும் கோட்டைக்காகவும் சிறப்பு புகழ் பெற்றதாகும். கடந்த 1990களிலிருந்து 2010 வரை சுமார் 20 ஆண்டுகளில் நான் மைசூர் போஸ்டல் ட்ரெயினிங் சென்டருக்கு பல்வேறு பயிற்சிகளுக்காகவும் பணிகளுக்காகவும் சென்றிருந்தபொழுது 3 அல்லது 4 முறை இந்த அற்புதமான இடத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இந்த அநாதை ஆசிரமம் மற்றும் திருக்கோயில் மைசூரிலிருந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் செல்லும் வழியில் காவிரியை மிக ஒட்டி அமைந்துள்ளது. காவிரி பாலத்தை நாம் மைசூரிலிருந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் நோக்கி செல்லும் போது கடக்கும் போதே சுமார் 30 அடி உயரமுள்ள ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் கட் அவுட் நம்மை வரவேற்கும். இந்த பதிவு சுவாமியை, அதாவது ஸ்ரீ சத்யசாயை விளம்பரப்படுத்தும் நோக்கத்துடன் செய்யப்படவில்லை என்பதை இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தெய்வம் ஒன்றுதான், அதுபோல குரு என்ற தத்துவமும் ஒன்றுதான். இன்னும் சொல்லப்போனால் தெய்வமும் குருவுமே ஒன்றுதான். ஆனாலும் அவை மனிதர்களின் இயல்பு மற்றும் டேஸ்டுக்கு ஏற்ப வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்பட்டு அருள் புரிகின்றன என்பதே மிக உண்மையாகும். சர்வதேவ நமஸ்காரான் கேசவம் பிரதிகச்சதி என்பது ஒரு பிரபலமான ஆன்மீக சொற்றொடர். அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த நமஸ்காரம் கேசவனையே, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே சென்று அடைகிறது என்று பொருள். ஸ்ரீ சத்யசாயி அதற்கும் ஒருபடி மேலே சென்று சர்வதேவ திரஸ்காரம் சத்யசாயம் பிரதிகச்சதி என்று சொல்வார். அதாவது எந்த தெய்வத்தை நிந்தித்தாலும் அதுவும் தன்னையே வந்தடைகிறது. எனவே எந்த தெய்வத்தின் மேலும் வெறுப்பு என்பதே இருக்கக்கூடாது என்பதை வற்புறுத்துவார். அந்த வகையில் ஸ்ரீ சத்யசாயின் தெய்வீக அற்புதங்கள் லட்சக்கணக்கானவை. அவற்றில் ஒன்றுதான் இங்கு பதிவிடப்படுகிறது. 1926 பிறந்த ஸ்ரீ சத்யசாயி தன்னை ஒரு அவதாரம் என்று தனது 14வது வயதில், அதாவது 1940ஆம் ஆண்டு அறிவித்துக் கொண்டார். 1953ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அவர் புட்டபர்த்தியிலிருந்து குடகு நாடு நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த போது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் தனது காரை நிறுத்தினார். அங்கு ஹலகப்பா என்ற பெயருடைய ஒரு கன்னட வாலிபன் நின்று கொண்டிருந்தான். அவன் இராமாயணத்தில் வரும் வால்மீகி போல ஒரு கொள்ளைக்காரனாகவும் கெட்ட பழக்கங்கள் அனைத்தையும் உடையவராகவும் இருந்தார். இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்ததால் அவரை கண்டித்து திருத்தி வளர்க்க யாரும் இல்லை. எனவே வழிப்பறி கொள்ளையிலும் திருட்டிலும் ஈடுபட்டு வந்தார். அவரை பகவான் பாபா தானே வலிந்து சென்று கூப்பிட்டு அவரது தோளை தட்டி கொடுத்து, அழகப்பா, நீ என்ன நோக்கத்துக்காக இந்த உலகுக்கு வந்திருக்கிறாய்? ஆனால் நீ இப்போது செய்து கொண்டிருப்பது என்ன என்று உணர்கிறாயா என்று கேட்டார். அந்த நொடியே அழகப்பாவின் வாழ்க்கையும் எண்ணமும் செயல்களும் முழுமையாக மாறிவிட்டன. அவர் முழுதும் மனம் திருந்தி ஒரு அநாதை ஆசிரமத்தை துவக்கி தன் வாழ்நாள் முழுவதையும் தன் குடும்பத்துடன் அதற்காகவே அர்ப்பணித்தார். அவரது இந்த தன்னலமற்ற சேவையை அங்கீகரிக்கும் விதமாக பகவான் பாபா அவரை அடுத்த முறை சந்தித்த போது ஒரு லாக்கெட் அல்லது பெண்டன்ட் தன் தெய்வீக கையசைப்பின் மூலம் வரவழைத்து கொடுத்தார். அதிலிருந்து ஒரு தெய்வீக மனமுடைய திரவம் எண்ணெய் போல தொடர்ந்து சுரந்து கொண்டே இருக்கிறது. நான் 2010 வாக்கில் கடைசியாக அங்கே சென்றபோது கூட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த அமிர்தம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அதனை திரு அழகப்பா ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்துள்ளார். சுமார் 2 மணி நேரத்தில் கிண்ணம் நிரம்பி விடுகிறது. அங்கு வருவோர்களுக்கு அதுவே திவ்யமான பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. அது சந்தன மணத்துடன் மிகவும் இனிமையான சுவையுடன் காணப்படுகிறது. இதை அமிர்தம் என்று அழைக்கிறார்கள். அதுவல்லாமல் அங்கு ஷிரடி சாய்பாபா மற்றும் சத்யசாயி பாபாவின் தெய்வீக திரு உருவங்கள் சுமார் 4 அடிக்கு 6 அடி அளவுள்ள ஃப்ரேமில் கண்ணாடி இடப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து குவியல் குவியலாக விபூதி தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மேலும் சுவாமி தன் பாத ரட்சகளையும் திரு அழகப்பாவின் வழிபாட்டுக்காக அளித்துள்ளார். அவற்றிலிருந்தும் ஒரு தெய்வீக வாசனை தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. திரு அழகப்பா கடந்த 2019ஆம் ஆண்டு
வயது மூப்பின் காரணமாக காலமாகிவிட்டாலும் அந்த ஆசிரமம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அவரது குடும்பத்தினர் இந்த சேவையை தொடர்ந்து வருகின்றனர். காவிரியை ஒட்டி அமைந்துள்ள அற்புதமான இந்த திருக்கோயில் மற்றும் அனாதை ஆசிரமம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் தெய்வீக அதிர்வலைகளை தன்னுள்ளே கொண்டுள்ளது என்பதை இங்கு செல்லும் அன்பர்கள் உணர முடியும். இந்த அற்புதம் அடங்கிய ஒரு யூடியூப் வீடியோவின் லிங்க்கும் இணைத்துள்ளேன், சரி பார்த்து கொள்ளலாம். வாய்ப்பு கிடைக்கும்போது சென்று தரிசித்து ஆனந்தமடைய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.